ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருவாரூர் மாவட்டத்துக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு பெண் துக்கத்தால் தூக்கு போட்டு மாண்ட பிறகு ஒரு குடும்பத்தினருக்கும் ஒரு சுடுகாட்டுக்கு ஊழியருக்கும் நடந்த ஒரு நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருவாரூர் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது வெங்கடேஸ்வரன் ராணி அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உறவுக்காரங்களுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலேயே சுடுகாட்டு ஊழியராக ஒரு நபர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க அவருடைய குடும்பத்தோட. அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயக்கண்ணன் தாங்க. அந்த மாயக்கண்ணனுக்கு அந்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு 43 வயசு இருந்திருக்கும். அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி 5 வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலேயே சுடுகாடு அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன குடிசை மாதிரி தாங்க போட்டு இவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுடைய குடிசையிலேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு வயதான நபர் இவர்கிட்ட தேடி வராருங்க. அப்படி தேடி வந்த நபருடைய முகத்தோற்றம் எல்லாமே கொஞ்சம் வேர்த்து விடவிடக்க தாங்க இருந்திருக்குது. என்னாச்சு சாமி, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு பெண்மணி நம்மளுடைய கிராமத்தில் இறந்து போயிட்டாப்பா, அவங்கள அடக்கம் பண்ணணும், அதுக்காக சுடுகாட்டில் குழி தோண்டக்கூடிய வேலைகள் எல்லாமே முடிச்சு வை, கிட்டத்தட்ட மாலை தோராயமாக ஒரு 4 மணிக்குலாம் அந்த பொண்ணோட உடலை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வேலைக்கு ஈடுபடுத்தக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சமாதி கிட்டேயே போறாருங்க. பக்கத்திலே ஒரு 6 அடியில் குழி தோண்டிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி குழியை தோண்டிட்டு இருக்கும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே ஏற்கனவே ஒரு வயதான நபர் இவரை தேடி வந்தார் இல்லையா, அந்த நபர் மறுபடியும் வந்திருக்கிறாரு. என்னாச்சுங்க, மறுபடியும் எதுக்கு வந்திருக்கீங்க, வேற எதுவும் பிரச்சனையா, வேற எதுவும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த வயதான நபர் என்ன சொல்றாருன்னா, அது ஒண்ணுமில்லப்பா, இன்னும் ஒரு 2 குழிகள் நீ தோண்டி வைப்பா அப்படின்ற மாதிரி தாங்க திடுக்கிடும் ஒரு தகவலை சொல்றாருங்க. என்ன சாமி, ஏற்கனவே ஒரு குழி தோண்டி வைக்க சொன்னீங்க, இப்ப இன்னொரு 2 குழிகள் தோண்டி வைக்க சொல்றீங்களே, மறுபடியும் யாராவது இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட இந்த மாயக்கண்ணன் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த வயதான நபர் என்ன சொல்றாருன்னா, இன்றைய பொழுது சனிக்கிழமை எதுமா ஒரு பொண்ணு இறந்து போச்சு இல்லையா, சனி பணம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்க, அதனால அதே வீட்டை சேர்ந்த 2 பெண்கள் திடீர்னு இறந்து போயிட்டாங்கப்பா, சவர் அவங்க மேல இடிஞ்சு விழுந்து, அதனாலதான் நீ குழி தோண்டி வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவருடைய கிராமத்துக்கு கிளம்புறாருங்க. அதே மாதிரியே இந்த மாயக்கண்ணனுமே அந்த குழியை தோண்டி முடிச்சுட்டு மறுபடியும் மேற்படியாக இன்னும் ஒரு 2 குழிகளை தோண்டிட்டு இருக்கிறாருங்க. அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது தூரத்தில் வரக்கூடிய ஒரு நபரை பார்த்துட்டு இவருக்கு ஈரக்குழியை நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வயதான நபர் சொல்லிட்டு போனார் இல்லையா, அவர் உள்பட கூடவே ஒரு 4 பேர் தாங்க அவசரமாக இவரை பார்த்துட்டு எதிர்நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரியே அங்க நிற்கக்கூடிய அந்த நபர்கள் இவர்கிட்ட நெருங்கி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு குழியை தோண்டி வைப்பா, இன்னொரு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தாங்க இந்த மாயக்கண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னாச்சு சாமி, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, மறுபடியும் யார் இறந்து போனா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நாங்க சொன்ன வேலையை மட்டும் நீ செய்யி, தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் பொழுதே மாலை தோராயமாக 4 மணிக்கெல்லாம் அந்த 4 பேருடைய சடலத்தை இறுதிச் சடங்கு செய்வதற்காக இந்த சுடுகாட்டுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி அந்த குழியெல்லாம் தோண்டி முடிச்சுட்டு அந்த சடலம் ஒழுவதற்காக அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு காத்துட்டு இருந்திருக்காருங்க இந்த மாயக்கண்ணன். சரியாக அன்றைய மாலை தோராயமாக ஒரு 3:50 இருந்திருக்கும். ஏற்கனவே அந்த வயதான நபர் சொல்லிட்டு போனார் இல்லையா, சடலத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு, அதே மாதிரி தாங்க ஊர் மக்கள் உள்பட அந்த சடலங்களை தூக்கிட்டு வந்துருக்காங்க. அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாயக்கண்ணனுக்கு மறுபடியும் அதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சடலத்தை மட்டும் தாங்க தூக்கிட்டு வந்துருக்காங்க. முதலாவதாக ஒரு குழி தோண்ட சொன்னாங்களே, அதுக்கான சடலத்தை அவங்க கொண்டு வரலையே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி இப்படி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த சடலத்தை இறக்கிட்டு அதுக்கான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஏற்கனவே இறந்து போன அந்த சடலங்கள் இருக்கு இல்லையா, அந்த சடங்கு அப்புறம் அந்த குழிக்குள்ளேயே புதைச்சிட்டு இவங்க கிளம்பி போற தயாரா இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த மாயக்கண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றக்காக தானே குழியை தோண்ட சொன்னாங்க, ஆனா 3 பேரை மட்டும் தானே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க,
அந்த ஒரு நபரை வந்து கூட்டிகிட்டே வரலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த வயதான நபரை வந்து இவர் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, என்னாச்சு சாமி, காலையிலேயே 4 பேர் இறந்து போயிட்டாங்க நீங்கள் சொன்னீங்க, ஆனால் 3 பேருடைய சடலம் மட்டும் தான் வந்திருக்குது, இன்னும் ஒருவருடைய சடலம் வந்து வரவே இல்லையே, வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதை பற்றிலாம் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுடா, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி கோபத்தோட விறுவிறுன்னு நடந்து போயிட்டு இருக்காருங்க அந்த வயதான நபர். என்னாச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுபடி உட்காந்துருக்கிறாரு. அவங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்திலேயே அந்த சுடுகாட்டை நோக்கி ஒரு மக்கள் கூட்டமாக வரக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இவர் நினைச்சது சரிதாங்க. ஏற்கனவே முதலாக ஒரு குழி தோண்டி வச்சார் இல்லையா, அந்த பெண்மணியோட சடலத்தை தூக்கிட்டு தாங்க அந்த ஊர் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்தில் சேர்ந்த அந்த பொன்மணி தாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த கிராமத்தில் தாங்க திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கடையில தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்குது. அதனால தாங்க அந்த ஊர் மக்கள் இந்த சடலத்தை இறக்கி இறுதி சடங்காக செஞ்சுட்டு இருக்காங்க. குழப்பத்தோடு இருந்தாலுமே இந்த கேள்விக்கு நம்ம பதில் கிடைச்சாகணும், அதுக்காக நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சடலத்துக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பொண்ணு அவங்களுடைய வீட்டில் வந்து வாழ்ந்து இறந்து போனதெல்லாம் உண்மைதான்ப்பா, ஆனால் கடைசி நேரத்தில் அந்த குடும்பத்தினருக்கும் எங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு, எங்களோட பொண்ணு இறந்து போன கெட்ட நேரத்துக்கு காரணத்தினால தான் அடுத்தடுத்து உயிர் பலிகள் ஏற்பட்டுச்சு, அதனால இந்த சடலத்தை உங்களுடைய கிராமத்துக்கே கொண்டு போய் இறுதி சடங்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய பொண்ணை எப்பொழுது இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் பண்ணி வச்சேனோ அப்பயே இந்த பொண்ணு வந்து இந்த கிராமத்தை சேர்ந்தவளாயிட்டா, அதனால தான் இந்த சடலத்தை இந்த சுடுகாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அதுக்கான இறுதி சடங்கை முடிச்சுட்டு அவங்களுமே கிளம்பி போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எதுக்காக இறந்தா, அதுக்கடுத்து இந்த 3 நபர்கள் எதுக்காக இறந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து இவருக்கு முழுமையாக தெரியலங்க. மீதமாக அந்த 3 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அதில் 2 பெண்கள்ங்க, ஒரு நபர் மட்டும் ஆண். அதன் பிறகு இந்த சம்பவம்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு நமக்கு எதுக்கு பிரச்சனை, சொன்ன வேலையை நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி தாங்க விட்டுட்டு இவருடைய வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கிறாருங்க. அப்படி இவருடைய குடிசையில் இருந்துக்கிட்டே அந்த சுடுகாட்டை எதிர்த்து நோக்கி பார்க்கும்பொழுது அந்த சுடுகாட்டில் என்ன நடக்குதுன்றது அப்பட்டமாக தெரியும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாயக்கண்ணனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க எதர்ச்சியாக இவங்களுடைய குடிசை வீட்டு ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க சமாதியில் அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த 3-4 சமாதிகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு சமாதிக்கு மேலே யாரோ ஒரு பெண்மணி தலைமுடியை விரிச்சபடி தாங்க உட்காந்துருக்காங்க. யார் இந்த பெண்மணி இந்த நேரத்தில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவரை கூப்பிட்டு சொல்றாங்க. உடனே இவங்களுடைய கணவருமே மாயக்கண்ணனுமே அந்த இடத்த நோக்கி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய கண்களுக்கு சரியாகவே தெரியலங்க. ஏன்னா இருட்டா இருந்திருக்குது, கும்மிருட்டா இருந்திருக்குது. யாருமே தெரியலையேம்மா, யார் உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டை விட்டு வெளியே வாசப்படியில் இறங்கி கொஞ்சம் தூரத்தில் உத்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய மனைவி சொன்னது வந்து உண்மைதாங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு பெண்மணி தலைமுடியை விரிச்சு போட்ட மாதிரி தாங்க உட்காந்துருக்காங்க. சரி, அவங்களுடைய உறவினர்களாக இருப்பாங்க, நமக்கு எதுக்கு பிரச்சனை, எது கேட்டாலுமே நம்ம வந்து சத்தம் விடுவாங்க, நமக்கு வேண்டாத வேலை அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளாக்கு போட்டுக்கிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய பொழுது கடந்து மறுநாள் காலையில் விடிஞ்சிருக்குது. அன்றைய காலை பொழுது தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த கணவன் மனைவி இருவரும் இருக்கும் பொழுதே யாரோ ஒருத்தர் சுடுகாட்டு வழியாக நடந்து போகிற மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி தெரியுது, கால் தடம் சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் வந்து வெறிச்சு பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 25 வயசில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தாங்க அந்த சுடுகாட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. யார் இந்த வாலிபர், எதுக்கு சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த வாலிபர் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து அடுத்த செகண்டே இந்த மாய கண்ணனுக்கும் சரி இவங்களுடைய மனைவிக்கும் சரி நெஞ்சமெல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த 25 வயசில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கையில் வந்து ஒரு பட்டு புடவை வச்சிருக்காருங்க. அந்த பட்டு புடவையை எங்கே கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஒரு பெண்மணி இறந்து அதை தான் கடைசியாக வந்து அடக்கம் பண்ணாங்க இல்லையா, அந்த பெண்மணியோட சமாதி மேலே தாங்க அப்படியே அந்த பட்டு புடவையை போர்த்தி விட்றாருங்க. இதை பார்த்த உடனே இந்த மாயக்கண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. உடனே இவருடைய வீட்டில் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு வேலையை அப்படியே பாதியில நிப்பாட்டிட்டு அந்த வாலிபர்கிட்டே நெருங்கி போயிட்டாரு. யார் தம்பி நீங்கள் பாட்டுக்கு எதுக்கு இந்த சமாதி மேலே பட்டு புடவையை போர்த்தி விடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அந்த இளைஞர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வேற யாரும் கிடையாது, இந்த பெண்மணியோட கணவர் தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு மறுபடியும் பேரதிர்ச்சி தான். கணவராக இருந்தாருன்னா ஆல்ரெடி வந்து இறுதி சடங்கு நடக்கும் பொழுது இவர் கூட வரவே இல்லையே, இப்பொழுது தானே இவர் வந்திருக்கிறாரு, இந்த பெண்மணியோட கணவர்னு சொல்றாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த சமாதிக்கு மேலேயே பட்டுப்புடவையை போத்தி விட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க வெறிச்சு பார்த்துருக்கிறாரு. அதன் பிறகு இந்த பட்டுப்புடவையை போத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த காரியம் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க செய்யக்கூடாது, அந்த பட்டுப்புடவையை உங்களுடைய கையிலே எடுத்துட்டு நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க. 3 நாள் காரியம் பண்றதுக்காக கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா என்னை தான் பார்த்து சத்தம் விடுவாங்கப்பா, தயவு செஞ்சு
கெஞ்சி கேட்குறேன், அவங்களோட சேர்ந்து வரும்பொழுது கூட இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பட்டுப்புடவையை இவருடைய கையிலே எடுத்து அங்கே நிற்கக்கூடிய அந்த 25 வயசில் இருக்கக்கூடிய வாலிபர் கையிலே கொடுக்குறாருங்க. அவருமே வருத்தத்தோட அந்த பட்டுப்புடவை கையில் ஏந்தினபடி அப்படியே கொஞ்சம் தூரம் கடந்து அவருடைய கிராமத்துக்கு கிளம்பி இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து அன்றைய பொழுது பூரா கடந்துருச்சுங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு இரவு ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாயக்கண்ணனும் இவங்களுடைய மனைவி அவங்களோட 5 வயசு பையனும் வந்து படுத்துட்டாங்க இல்லையா, இவருக்கு தூக்கம் வரல அப்படின்றக்காக இவருடைய வீட்டுக்கு வெளியே வந்து படுக்கலாம் அப்படின்றக்காக தாங்க வெளியே வந்திருக்கிறாரு. அப்படி வெளியே வரும்பொழுது எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, காலை பொழுதுல ஒரு 25 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர் வந்தார் இல்லையா பட்டுப்புடவை கொண்டுகிட்டு, அதே வாலிபர் தாங்க அந்த சுடுகாட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. காலையிலேயே புரியுற மாதிரி அந்த இளைஞர்கிட்ட நம்ம சொல்லி தான் அனுப்பிச்சுட்டோம். ஆனால் மறுபடியும் இரவு நேரத்தில் இந்த மாதிரி பட்டுப்புடவை கொண்டுகிட்டு அந்த சுடுகாட்டு கிட்ட போறாரு, எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கையில வந்து ஒரு சிம்னி விளக்கு இருந்திருக்குது. அந்த விளக்கு தூக்கிக்கிட்டே அந்த வாலிபர் பின்னாடியே சத்தம் இல்லாமல் நடந்து போறாருங்க. அப்படி அந்த இளைஞர் மறுபடியும் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய பட்டுப்புடவையை அதே மாதிரி தாங்க அந்த சமாதி மேலேயே போச்சு விட்றாரு. இதை பார்த்த உடனே இவருக்கு கோபத்தோட உச்சத்துக்கு போயிட்டாரு. என்ன தம்பி, நீங்க காலையிலே உங்களை சத்தம் போட்டேன், மறுபடியும் இதே காரியத்தை நீங்க பண்றீங்களே, நாளைக்கு 3ஆம் நாள் காரியம், யாராவது உறவுக்காரங்க வந்து இந்த இடத்த பார்த்தாங்கன்னா என்னைய தான் கண்டமணிக்க திட்டுவாங்க, முதல்ல அந்த பட்டுப்புடவையை எடுத்து உங்க கையில வச்சுட்டு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த வாலிபர் வந்து ஓன் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய மனைவியை பிரிஞ்ச துக்கம் என்னால் தாங்க முடியல, அவளுடைய நினைவாக தான், அவளுக்கு பிடிச்சதுக்காகத்தான் இந்த பட்டுப்புடவை ஆசாசியா நான் வாங்கி வச்சிருந்தேன், அவளே இறந்து போயிட்டா, இந்த பட்டுப்புடவை நான் எப்படி வச்சுக்கிறது, அதுக்காக தான் இந்த சமாதி மலையை நான் போத்தி விட போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நிற்கவே கூடாது, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட பேசுறாருங்க இந்த மாயக்கண்ணன். அப்படி கோபத்தோட பேசின உடனே அந்த வாலிபர் அந்த பட்டுப்புடவையை அந்த சமாதி மலையை போட்டுட்டு இவர் வந்து விறுவிறுன்னு நடந்து இவருடைய கிராமத்துக்கு போயிருக்கிறாருங்க. ஆனாலுமே இந்த பட்டுப்புடவை இந்த சமாதி மலை இருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே இவருக்கு பயத்துல வந்து உறைஞ்சு போயிட்டாங்க. என்ன காரணம்னா, 3ஆம் நாள் காரியம் பண்றதுக்காக பால் ஊத்துறதுக்காக அவங்களோட உறவினர்கள் வருவாங்க இல்லையா, அப்படி வரும்பொழுது இந்த சமாதி மேல பட்டுப்புடவை இருக்குது, அதை யார் வச்சா அப்படின்ற மாதிரி கேள்வி எழும்பும். அதனால அந்த பட்டுப்புடவை நம்ம எடுத்து தூர வீசிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க பட்டுப்புடவையை கையில் எடுத்திருக்கிறாரு. அப்படி கையில் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இருந்ததுனால இவர் ரொம்ப கோபத்தில் வந்திருக்காரு. அதனால அந்த பட்டுப்புடவையை 2ஆ டாரா கிழிச்சிருக்கிறாருங்க. கிழிச்சு ஒரு தூரத்தில் தூக்கி வீசி கடாசி இருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவருடைய மனைவி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ வந்து இதை நினைச்சு கவலைப்படாதியா, நீ படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய மனைவியும் சொல்லிக்கிறாங்க. இப்படி தன்னுடைய மனைவியை சொன்னதுக்கு பிறகு தாங்க இவருக்கே நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காரு. சரி, இனிமே எந்த பிரச்சனையும் வராது, நம்ம வந்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டுக்கு வெளியவே காத்தாட படுத்து தூங்கி இருக்கிறாரு. இப்படி இவர் படுத்து தூங்கி சில மணி நேரங்கள் தாங்க கடந்திருக்கும். மறுபடியும் இந்த குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க அடுத்தடுத்த நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு இவர் தூங்க ஆரம்பிச்சார் இல்லையா, கொஞ்ச நேரத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு வெளியவே நின்றுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த மாயக்கண்ணனுடைய மனைவி டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குடிசை வீட்டில் வந்து ஒரு சின்ன ஜன்னல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஜன்னலுக்கு வெளியே யாரோ ஒரு பெண்மணி தாங்க இவங்களை எட்டி பார்த்தபடி இருந்திருக்கிறாங்க. யார் இந்த பெண்மணி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, வெளியே தன்னுடைய கணவர் படுத்திருக்கிறாரே, அவருக்கு இது தெரியலையா அப்படின்ற மாதிரி தாங்க கதவை திறந்துட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய கணவர் வந்து கீழே ஒரு துணியை வச்சு தாங்க படுத்திருக்கிறாரு. எதிர்ப்புறத்தில் அந்த ஜன்னல் கிட்ட நிற்கக்கூடிய அந்த பெண்மணி ஆளே காணோம். உடனே உங்களுடைய கணவர் எழுப்பி இந்த விஷயத்த சொல்றாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்கிற, நான் இங்கே தானே படுத்து தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பேச்ச சத்தமும் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட அங்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பெண்மணி திருமண கோலத்தில் அலங்காரம் பண்ணி தாங்க ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பெண்மணியை பார்த்த அதிர்ச்சியில ஆணு கத்திட்டு அந்த இடத்துல தாங்க நின்றுட்டு இருக்கிறாரு. இவங்க கத்தக்கூடிய காட்சியை பார்த்துட்டு தான் இவங்களுடைய மனைவிக்குமே ஒண்ணுமே புரியல. உடனே அவங்களுமே திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாரோ ஒரு பெண்மணி தாங்க நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ தப்பா படுது, நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவருடைய கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அன்றைய இரவு முழுக்க இவங்க இருவருமே தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சுங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பெண்மணியோட சமாதியை அடக்கம் பண்ணிக்காங்க இல்லையா, அந்த பெண்மணியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு 3 சடலத்தை அடக்கம் பண்ணிக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தினரும் அந்த சுடுகாட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அப்படி சுடுகாட்டுக்கே வந்து 3ஆம் நாள் காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப போயிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, அந்த கிராமத்து மக்கள் வந்து கிளம்பி போனாங்க இல்லையா, அப்படி கிளம்பி போகும்பொழுதே இந்த மாயக்கண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, முதல் நாள் வந்து ஒரு வாலிபர் வந்து தேடி வந்து பட்டுப்புடவையை போத்த வந்தார் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து அந்த பெண் வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண் வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாலிபர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவளுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, திருமணமான அந்த வாலிபர் தான் இறந்து போய் இப்போ வந்து சடலமா இங்கே வந்து சுடுகாட்டில் வந்து உறங்கிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது, எங்களுடைய பெண்மணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கல்யாணம் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க திடுக்கிடும்
ஒரு தகவலை சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் பெரிய குழப்பத்துக்கு உள்ளாயிட்டாருங்க இந்த மாயக்கண்ணனும் இவங்களுடைய குடும்பத்தினருமே. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு நடுநிசி நேரம் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க கதவு தட்டுற மாதிரி டம்முன்னு சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தம் கேட்ட உடனே இந்த மாயக்கண்ணனும் சரி இவங்களுடைய மனைவியும் சரி பேர் எதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க. முதல் நாள் தானே ஒரு பெண்மணி வந்துட்டு திருமண குளத்தில் வந்து நின்றாங்க, அதே மாதிரி யார் வந்து நின்ட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட பதட்டத்தோட அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது சுற்றி முற்றி யாருமே காணோம். யாருமே இல்லையே, இப்போ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் பேரெதிர்ச்சியில் உறைஞ்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவி வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி காற்றுக்கு இந்த மாதிரி அடிச்சிருக்கும்யா, வேற ஒன்றும் கிடையாது, வந்து படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த இருவருக்குமே யாரோ ஒரு பெண்மணி ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த இருவரும் மிரண்டு போய் இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் கடந்து அந்த சுடுகாட்டில் இருக்கு இல்லையா, அந்த சுடுகாட்டு சமாதி மேலேயே யாரோ ஒரு பெண்மணி தாங்க உட்காந்து அழுதபடி இருந்திருக்காங்க. மறுபடியும் அதே பெண்மணி அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்களே, இந்த பெண்மணி யாரு, திருமண கோலத்தில் வந்த அந்த பெண்மணி யாரு அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி இருந்திருக்கிறாரு. நீ ஒரு நிமிஷம் இங்கே இருமா, அந்த பெண்மணி யார் என்னன்றதை நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அது உண்மையிலேயே ஒரு பெண்மணி தான் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கையில் மறுபடியும் விளக்க வாங்கிக்கிட்டு அந்த சமாதிக்கிட்டே நெருங்கி போறாருங்க. அப்படி அந்த சமாதிக்கிட்டே போனது பிறகு அந்த பெண்மணியோட முதுகுப்புறத்தை கையில் டச் பண்ணி யாருமா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி திரும்பி பார்த்த காட்சியை இவருடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷி தான் அந்த இடத்துல உட்காந்துருக்குது அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல உட்காந்துருக்கதோ கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய கோரமான தோட்டத்தோட ஒரு பெண்மணி தாங்க உட்காந்துருக்குது. அடுத்த நிமிஷமே தெரிஞ்சிச்சுங்க இது ஒரு ஆன்மா தான் அப்படின்றது. உடனே ஆணு கத்திட்டு அதே இடத்துல மயக்கம் போட விழுந்திருக்கிறாரு. தன்னுடைய கணவர் போய் பார்க்க போனாரே, இன்னும் ஆளை காணமே அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனைவி சந்தேகப்பட்டுக்கிட்டு உடனே இவங்களுடைய பையன் 5 வயசு பையனை எந்திரிச்சிடக்கூடாது, நம்ம மட்டும் தேடி போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க எந்திரிச்சு அந்த சுடுகாட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. இவங்களுடைய கணவர் மாயக்கண்ணன் ஒரு சமாதிக்கு மேலேயே தாங்க மயக்கம் போட்டபடி கிடந்திருக்கிறாரு. அவரை வந்து எழுப்பி வலுக்கட்டாயமாக அவருடைய முகத்திலேயே தண்ணி தெளிச்சு விட்டு இவங்களுடைய குடிசைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி குடிசைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய கணவர் வந்து எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு பிறகு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து அந்த பொண்ணை வந்து என்ன ஆச்சு எது அப்படின்னு கேட்கறதுக்கு தானே போனேன், ஏன் அவனுக்குள்ள மயக்கம் போட்ட, வேற எதையும் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இந்த மாயக்கண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இத்தனை வருஷமா இதே வேலையில இருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காட்சி நான் பார்த்தது இல்லாமா, அந்த சமாதிக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி உட்காந்துருந்துச்சு இல்லையா, அந்த பெண்மணி சாதாரணமான ஒரு மனுஷியே கிடையாது, ஒரு கோரமான ஆன்மாமா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுகிறாருங்க. அப்படி அழுதுகிட்டே இருந்தவர் திடீர்னு ஆக்ரோஷமான தோட்டத்தில் மாறி உன்னோட புருஷனோட உயிரை நான் எடுக்காம போக மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி தாங்க கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த உங்களுடைய மனைவிக்கு மறுபடியும் சாத்துட்டாங்க. என்னாச்சியா, இவ்வளோ நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு ஏன் பைத்தியமாடி பண்ணுற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலே சொல்லாமல் 5 வயசு பையன் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பையனை இந்த மாயக்கண்ணன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி தாங்க பண்ணுறாரு. தயவு செஞ்சு என்னுடைய பையனுடைய கழுத்துலேருந்து கையை எடு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாயக்கண்ணனுடைய மனைவி. அதுக்கு அடுத்தபடி தாங்க அந்த மாயக்கண்ணனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா பேசவே ஆரம்பிக்குது. உன்னோட புருஷனோட உடம்பை தான் நான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ தைரியம் தான் உன்னோட புருஷன் என்னுடைய ஆசாசியாக காதலன் வாங்கி கொடுத்த அந்த பட்டு புடவையை கிழிச்சிருப்பான், ஒடுங்கு மரியாதையா இந்த சுடுகாட்டுக்குள்ள எங்க அந்த பட்டுப்புடவை கிடக்குதோ அந்த பட்டுப்புடவையை எடுத்து அழகாக தொடச்சு அந்த பட்டுப்புடவையை என்னுடைய சமாதி மேலேயே போத்தி விடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்குது. இதை கேட்ட உடனே இந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே புரியலைங்க, உடம்பெல்லாம் வெறுத்து விடவடக்க நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இவருடைய உடம்புல உண்மையிலேயே ஆன்மா இருக்குதா இந்த மாதிரி தான் சொல்லுதா அப்படின்றது எதையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. இருந்தாலுமே தன்னுடைய பையனுடைய கழுத்து வந்து அந்த மாயக்கண்ணனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவோட புடியில இருக்குது அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவசரமாக இவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போய் அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சுத்தி முத்தி தேடிக்காங்க. அப்படி தேடும் பொழுது ஏதோ ஒரு மூலையில வந்து ஒரு பட்டுப்புடவை வந்து ஒரு முள் புதர்ல வந்து மாட்டிருக்குது. அந்த பட்டுப்புடவையை அந்த முட்கள்ல இருந்து கிளியாம எடுத்து அதை வந்து நல்லா உதறி அந்த 4 சடலங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 சடலங்கள்ல ஒரு சடலத்தை மேல போத்தி விடுறாங்க. அப்படி போத்தி விட்டுட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த ஆன்மா இவருடைய உடம்பு விட்டு போகவே இல்லை. என்னுடைய சமாதி மேல போத்தி விடுன்னு சொன்னா கண்ட சமாதி மேல வந்து நீ போத்தி விடுறியா, முதல்ல என்னுடைய சமாதியில போத்தி விடுறி அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு மறுபடியும் அந்த சுடுகாட்டுக்கே போய் அந்த பட்டுப்புடவை எடுத்து இன்னொரு சமாதியில் போட்டுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பயுமே அந்த ஆன்மா இவங்களுடைய உடம்பு விட்டு போகவே இல்லைங்க. முதலாவதாக இருக்கக்கூடிய சமாதி தாண்டி என்னுடைய சமாதி, அந்த சமாதியில் போய் போத்தி விடுறி, இல்லை அப்படின்னா உன் பிள்ளையோட உசரையும் உன் புருஷனோட உசரையும் நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க பயங்கர ஆக்ரோஷமாக பேசியிருக்குது. அதன் பிறகு தாங்க இந்த மாயக்கண்ணனுடைய மனைவி பயத்தோட பதட்டத்தோட ஓடி போய் அந்த பட்டுப்புடவை எடுத்து முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த சமாதி மேலேயே போத்தி விட்டுருக்காங்க. அப்படி போத்தி விட்டுட்டு 4 அப்புறமும் சின்ன சின்ன கல்லை வச்சுட்டு மறுபடியும் இந்த குடிசைக்குள்ள எட்டி பார்க்குறாங்க. அப்படி
அப்படி எட்டி பார்க்கும் பொழுது இந்த கணவர் காரலியா மாயக்கண்ணன் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா அப்படி டக்குன்னு டிசப்பியர் ஆயிருக்குதுங்க. அதன் பிறகு அவரும் மயக்க போட்டபடி விழுந்திருக்கிறாரு. உடனே முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. எப்பயும் போல இயல்பாக இருந்திருக்கிறாங்க. அவருக்கு நடந்த சில விஷயங்கள் தெரியல, இருந்தாலுமே தன்னுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்குது அப்படின்றது வந்து இவருக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருக்குதுங்க. இருவருமே பயத்தோட நடுங்கினபடி தான் இருந்திருக்காங்க. இந்த 5 வயசு பையனுமே முழிச்சிட்டான் இல்லையா, அவனுமே அழுதபடி இருந்திருக்காங்க. இந்த 3 பேருமே விடிய விடிய இரவு நேரத்தில் தூங்காம தாங்க முடிச்சுட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் கோயிலுக்கே போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஐயனார் கோயிலுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி கிட்ட நடந்த விஷயத்தை போற சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகு அந்த ஐயனார் கோயிலுடைய பூசாரியோட உடம்புலேயே அந்த ஐயனாரே வந்து இறங்கியிருக்கிறாரு. ஒழுங்கா என் முன்னாடி வந்து உட்கார்றா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிறாரு. சத்தம் போட்ட உடனே இந்த மாயக்கண்ணன்ற நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய உடம்புல மறுபடியும் அந்த ஆன்மா வந்து இறங்கியிருக்குது. அப்படி ஆன்மா இறங்கின அடுத்த செகண்டே அவர் காலடியிலேயே போய் சமணங்கால் போட்டு உட்காந்துருக்கிறாருங்க. உனக்கு என்னமா பிரச்சனை, எதுக்காக இவங்களுடைய குடும்பத்தை வந்து பாடாப்படுத்துற, நீ யாரு, எப்படி செத்து போன, எத்தனை பேர்த்த கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இந்த மாயக்கண்ணனுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. அதே மாதிரி அந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. என்னுடைய பேரு ருக்மணி, நானும் இதே கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான். இந்த கிராமத்தில் எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 1 வாரம் கூட இருக்காது. பல கொடுமைகளை அனுபவிச்சு நான் வந்து சீரழிஞ்சு இறந்து போயிட்டேன். அதனால தான் ஆன்மாவா வந்து 3 பேர்த்த போட்டு தள்ளிட்டேன். அது மட்டும் கிடையாது, இந்த சுடுகாட்டு ஊழியனையும் நான் போட்டுத்தலாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்குதுங்க. நீ யாரு என்னன்றதை ஒழுங்காக தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்டது பிறகு தாங்க அந்த ஆன்மா முழுமையாக அதோட விளக்கத்தையே சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ருக்மணின்ற பெண்மணி வேறு யாரும் கிடையாதுங்க. இந்த சுடுகாட்டு ஊழியர் இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்த அந்த பெண்மணி தாங்க. அந்த பெண்மணிக்கு இப்போ நடக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு 80ஆம் காலகட்டத்தில் தோராயமாக ஒரு 18 வயசு தான் இருந்திருக்கும். இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொன்னால் அப்பா அம்மா, இந்த ருக்மணின்ற பெண்மணி, இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்பயும் போல நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்குது. இவங்களுடைய குடும்பமும் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதே சமயத்தில் இந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு இடத்துல வரன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க தேடிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய முறப்பையனுடைய குடும்பமே நல்லா பொருளாதாரத்தில் வசதியாக இருக்காங்க, பக்கத்து கிராமத்தில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே போய் மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த ருக்மணின்ற பெண்மணி, எனக்கு வந்து அந்த பையனை பிடிக்கல, நான் ஏற்கனவே இதே கிராமத்திலே ஒரு பையனை காதலிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பா கிட்ட விஷயத்தை சொல்றாங்க. அந்த பையன் யார் என்னன்றதை விசாரிக்கும் பொழுது இவங்க வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த பையன் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால இந்த காதலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நீ ஒழுங்கு மரியாதை நாங்கள் சொல்றதை கேட்டு அந்த மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா நாங்கள் விஷம் குடிச்சு செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினரை வந்து எதிர்த்துட்டு இவங்க வந்து போகிறதுக்காக எந்த ஒரு துணிச்சலான முடிவும் எடுக்கலைங்க. அதே மாதிரி இவங்களுடைய காதலனை மறக்க முடியாமல் ஏங்கி தவிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் இந்த ருக்மணியோட குடும்பத்தினர் நினைச்ச மாதிரியே இவங்களோட முறப்பையனுக்கு இவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி திருமணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் நல்லபடியாக தாங்க வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்குது. இந்த ருக்மணியோட கணவரோட குடும்பத்தை பற்றி சொன்னா, ருக்மணியோட கணவர் அவருடைய குடும்பத்தினர் இருக்காங்க. அதாவது ருக்மணியோட கணவர், அவருக்கு ஒரு மூத்தாக்கா, ஒரு இளைய தங்கச்சி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இந்த மூத்தாக்காவுக்கு திருமணமாகி அவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா ஒரே வீட்டில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பெண்மணிக்கு திருமணமாகி ஒரு 2 நாட்களையே அந்த நாத்தனார் கொடுமைகள் வந்து தாங்க முடியாமல் தாங்க சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே இந்த பெண்மணி வந்து காதலிச்ச விஷயம் எல்லாமே தெரிய வந்திருக்குது. தெரிஞ்சதுக்கு பிறகு அதையே குத்தி காட்டி நீ என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு ஓடி போய்விடி அப்படின்ற மாதிரி தாங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக நின்றது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த ருக்மணியோடைய கணவர் தான். ஆனாலுமே இந்த ருக்மணியோட கணவருடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த ருக்மணியோடைய அத்தை மாமா, அவங்க வந்து முழு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. என்னுடைய மருமகளை நீ கண்டபடி பேசிட்டு இருக்கிற, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, அவர் ரொம்ப தங்கமானோடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. ஆனாலுமே மீதம் இருக்கிறவங்க பூரா இந்த பெண்மணியை குடும்பப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இனிமேல் இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியாது, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க தப்பிச்சு போக பிளான் போட்டிருக்காங்க. ஆனாலுமே பாதி இரவுலேயே மாட்டிக்கிட்டு மறுபடியும் அவங்களுடைய குடும்பத்தினர் முன்னாடி அடிபட்டு அவமானப்பட்டு சித்திரவதைப்பட்டு இருந்திருக்காங்க. இனிமேல் நம்ம போறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்மளுடைய காதலனோட சேர வாய்ப்பும் இல்லை, இந்த திருமண வாழ்க்கையை நமக்கு நிம்மதியாக அமையல, நம்ம எதுக்கு உசுரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய வீட்டிலேயே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. அப்படி தூக்கு போட்டு இறந்த பிறகு அந்த பெண்மணியோடைய குடும்பத்தினருக்கும் சொல்லி அன்றைய பொழுதுலேயே இறுதி சடங்கு நடப்பதற்காக அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி எல்லா உறவினர்களும் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க அந்த பெண்மணியோட சடத்தை வந்து பார்க்கறதுக்காக பார்வையாளர்கள் முன்னாடி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிருக்கும் பொழுது தாங்க இந்த பெண்மணியோட அப்பா அம்மா நெருங்கி வந்து பார்த்துருக்காங்க. நீ எவ்வளவோ சொன்னியே, நாங்கள் தான் கேட்கல, இப்போ உன்னுடைய உசுரை பேர்ச்சே, இவங்கெல்லாம் எதுக்கு உசுரோட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா ஓன் அழுதுருக்காங்க. இப்படி ஓன் அழுதுருக்கக்கூடிய அடுத்த செகண்டே வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்பத்தினருக்கு பேரடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ருக்மணியோட கணவர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய மூத்தாக்காவும் அவங்களுடைய தங்கச்சியும் ஒரு திட்டுக்கு கிட்ட தாங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய வீடை பொறுத்த வரைக்கும் நல்ல வீடு தாங்க, புதிய வீடு தான். ஆனாலுமே அவங்களுடைய தலைக்கு மேலேயே ஒரு ஸ்லாப் மாதிரி தாங்க ஒரு திட்டு இருந்திருக்குது. அந்த திட்டை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் கல்லால் செய்யக்கூடிய ஒரு திட்டு தான்.
என்ன நடச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு இடிஞ்சு போய் இந்த 2 பெண்மணிகளுடைய தலையிலேயே விழுந்திருக்குங்க. தலையில விழுந்த உடனே அந்த பெண்மணிக்கு என்னாச்சோ அப்படின்ற மாதிரி தாங்க பதறி போய் பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க. ஆனால் பேரெதிர்ச்சியாக உண்டாக்குற மாதிரி தாங்க அவங்களுடைய உயிரே போயிருக்குதுன்றது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது. இப்படி சனி பணம் தனியாக போகாதுன்னு சொல்லுவாங்களே, இந்த பெண்மணியோட கூட இருக்கக்கூடிய இந்த நாத்தனாக்கள் வந்து இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க பேரெதிர்ச்சியை உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு தாங்க சுடுகாட்டு ஊழியர்கிட்டே போயிட்டு மறுபடியும் ஒரு 2 குழிகள் தோண்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த ஆன்மா பேசிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இருந்த அந்த ஐயனார் கோயிலுடைய பூசாரி இருக்கார் இல்லையா, அவருடைய உடம்புலேயே சாமி இறங்குற மாதிரி தாங்க ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீ செஞ்சதெல்லாமே நியாயம்தான், உன்னுடைய வாழ்க்கை அநியாயமாக முடிஞ்சிருச்சு, அதுக்கான கூலியை நீ வந்து கொடுத்துட்ட, அதுக்கான தண்டனையுமே நீ கொடுத்துட்ட, இத்தனை பேர்த்த நீ கொண்டுமே உன்னுடைய வெறி அடங்கலையா? இவர் எந்த தவறு செய்யாத ஒரு நபர், இவர் வந்து யதார்த்தமாக அவங்களுடைய உறவினர்கள் வந்து தப்பாக நினைப்பாங்க, அதாவது உன்னுடைய உறவினர்கள் தப்பாக நினைப்பாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பட்டுப்புடவையை வந்து தூக்கி வீசியிருக்கிறாரு. அதை கிழிச்சது என்னமோ பெரிய தப்பு தான், இருந்தாலும் அவரை மன்னிச்சுக்கோ. அவருடைய குடும்பம் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவருடைய வாழ்க்கையை வந்து நீ வந்து சீரழிச்சிடாத, அவருடைய உடம்பை விட்டு போய் அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் சாந்தமாக பேசியிருக்கிறாரு. ஆனாலுமே அந்த ருக்மணின்ற பெண்மணியோட ஆன்மா வந்து ஆக்ரோஷ தாண்டவமாக தாங்க பேசிட்டு இருக்குது. இவனோட உயிரை எடுத்துட்டு தான் போவேன், இதுல நீ குறுக்க வராது அப்படின்ற மாதிரி தாங்க ஐயனாரை பார்த்தே ஆக்ரோஷமா கத்திருக்குது. என்னோட சன்னதிக்கு வந்துட்டு என்னோட எல்லையிலே இருந்துக்கிட்டு இணையவே நீ எதுக்குறியா? இவ்வளவு நேரம் போதும் போதும் நான் பார்த்துட்டு இருக்கேன், இதுக்கு மேல நான் அடங்க மாட்டேன், உன்னை அடக்கிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க நாக்க ஓங்கி கடிச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாட்டை எடுத்து இந்த மாயக்கண்ணனுடைய உடம்புல வந்து சுள்ளு சுள்ளுன்னு அடிச்சிருக்கிறாருங்க. வலி தாங்க முடியாம இந்த ருக்மணியோட ஆன்மா வந்து ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் தெரியாதமா பண்ணிட்டேன், இனிமே யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், இவருடைய உடம்பு விட்டு நான் போயிடுறேன், நான் சத்திய வாக்கா கொடுக்குறேன், இந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஐயனார் கோயில் பூசாரி இருக்காரு இல்லையா, அவருடைய காலிலேயே வந்து சரணடைஞ்சிருக்குதுங்க. நீ சொன்னதை வந்து நான் முழுமையாக ஏற்றுட்டேன், மறுபடியும் இவருக்கு உன்னால் எந்த தொந்தரவு வந்துடக்கூடாது, இவன் என்னுடைய பிள்ளை, ஏதாவது ஒரு தொந்தரவு உன்னால் வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா உன்னுடைய ஆன்மாவே இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக நாக்கை கடிச்சுக்கிட்டு பேசியிருக்கிறாருங்க. அதன் பிறகு அந்த பெண்மணியோட ஆன்மா சொன்ன மாதிரியே அந்த வாக்கை நிறைவேற்றிட்டு அவருடைய உடம்பு விட்டே போயிருக்குதுங்க. அதன் பிறகு அந்த மாயக்கண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு. இனிமேல் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, தைரியமாக நீ போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஐயனார் கோயில் பூசாரியே சொல்லியிருக்கிறாருங்க. அவர் இவ்வளோ நேரம் பேசக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருந்த இந்த மாயக்கண்ணனுடைய மனைவிக்கு நல்லாவே தெரியும், இவருடைய உடம்புல ஐயனாரே வந்து இறங்கி தத்ரூபமாக இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய உடம்பெல்லாம் புல்லரிச்சிருக்குதுங்க. அதன் பிறகு இந்த இருவருமே இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி முழுமையாக நம்பி உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிசை வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த ஆன்மார்க் இல்லையா ருக்மணி, அந்த பெண்மணியால் மறுபடியும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் தான் இருக்குது. அந்த பெண்மணி இறப்பதற்கான காரணமே அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய அக்காவும் ஒரு தங்கச்சி தான். அந்த 3 பேருமே இப்பொழுது உயிரோடவே இல்லைங்க. அதனால தான் இனிமேல் யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு மொத்தமாக கொடுத்துட்டு அந்த ஆன்மா போயிருக்குது. கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் என்னுடைய தூரத்து உறவுக்காரங்களுக்கு நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.